ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜீவாவோட நடிப்பில் வெளியான தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோ ஜீவா ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். அவர் அந்த ஊரில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பங்கேற்றுக்கிறாரு. அப்போது ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது. அந்த கல்யாணத்தில் நம்ம ஜீவா எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பார்த்துட்ருக்காரு. அந்த கல்யாண வீட்டு பக்கத்து வீட்டில் தான் நம்ம தம்பிராமையா இருக்கார். தம்பிராமையாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பரம பகை மாதிரி ஒன்று இருக்குது. அப்போது ஒரு நாள் தம்பிராமையோட அப்பா இறந்து போயிடுறாரு. அது தெரிஞ்சுக்கிட்ட ஜீவா இந்த பணத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து இது பண்ணுங்கள், எதுக்கு நாங்கள் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தம்பிராமையா அது எதுக்குமே ஒத்துக்கிறாமல், கல்யாணம் எப்போ நடக்குதோ அதே டைமில் தான் நானும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட பாடியை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் ஜீவா நினச்ச மாதிரியே அந்த ரெண்டு இதுவுமே நல்லபடியாக முடிஞ்சிச்சா இல்லையா, கடைசியில் கல்யாணம் நடந்துச்சா இல்லைன்னா அந்த ஊர்வலம் நடந்துச்சா, கடைசியில் ஜீவா அவரோட ஊர் பஞ்சாயத்து தலைவர் போஸ்டிங்கை தக்க வச்சாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் நிதிஷ் சகாயதேவ் அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி ட்ராமாவுக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிறது விறுவிறுன்னு இருக்கும். இன்ட்ரோல் வந்ததே நமக்கு தெரியாது. எதுக்குன்னா அந்த அளவுக்கு படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக காமிச்சிருக்கார் டைரக்டர். படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. ஜீவாவுக்கு அந்த காமெடி ரோல் எல்லாமே செட் ஆயிருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த அந்த ஹீரோயின் அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் கடைசி கிளைமேக்ஸ் காட்சியை காமிச்சது சூப்பராக இருந்துச்சு. எதுக்குன்னா அந்த தண்ணி தொட்டி இடிஞ்சு விழுகும் போது அந்த நல்ல வீட்டில் நடக்கிற அந்த பொருளை மூமெண்ட்டாக காமிச்சதாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சாவு வீட்டில் காமிச்ச அந்த பொருளோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஸ்லோ மோல சூப்பராக காமிச்சிருக்கார் டைரக்டர். படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, ஒரு காமெடிக்கு ட்ராமாவுக்கு என்ன தேவையோ அதை மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் பாட்டு ஒரு 3 பாட்டு இருக்குது. அந்த 3 பாட்டுமே கேட்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி டைரக்டர் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்தையும் வச்சு படத்தில் முடிச்சிருக்காரு. இந்த வில்லேஜ் சைடில் நடக்கிற அந்த புரணி பேசுகிறது, அதனால ஒரு குடும்பம் பாதித்து அவங்களோட பொண்ணை இழந்தது, அது எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அந்த காமெடி காட்சி எல்லாத்தையுமே எங்கேயுமே லேக் அடிக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி கடைசியில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டைலாக்கையும் வச்சுருக்காங்க. அந்த டைலாக் ட்ரெய்லர்லேயும் இருந்துச்சு. அந்த டைலாக் எங்கடா அப்படின்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கடைசி அந்த குழாய் முன்னாடி நின்று ஜீவா சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த காட்சி உண்மையிலே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. டைரக்டர் காமெடி, எமோஷனு, ரொமான்ஸு அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் ஜீவாவுக்கு கடைசியில் ஒரு ப்ரப்போசல் மாதிரி ஒன்று வரும். அந்த காட்சியும் டைரக்டர் சூப்பராக வச்சுருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் அவரோட ஒர்க்கை நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் படத்தோட டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம். எதுக்குன்னா படத்தோட டியூரேஷன் 1 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்குது. இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரத்துக்கு காமிச்சிருந்தா இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். எதுக்குன்னா வாத்தியார் படத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, அது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு. அதே மாதிரி பராசக்தி படமும் அதே மாதிரி கலவையான விமர்சனங்களை பெற்று தான் படம் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் பொங்கலுக்கு இந்த படம் ஒரு நல்ல காமெடி படமாக அமைஞ்சதுனால இந்த படம் பொங்கலோட வின்னர் படமாக இருக்கா என்ன நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.3 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.